பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பசங்களுக்கு பீட்ரூட்டை சட்னியாக செஞ்சு கொடுங்க. 3 இட்லி சாப்பிட்ற பசங்க 5-6 இட்லின்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. ஹெல்த்தியான இந்த சட்னியை எவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ண போகிறோங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 டீஸ்பூன் வரமல்லி, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஓரளவு வறுப்பட்டதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சீக்கிரம் பொரிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் நான் கடலைப்பருப்பை வறுத்ததுக்கு பிறகு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். இது கூட 5 வரமிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்து இதை ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. நம்ம சேனலில் வெஜிடபிள்ஸ் வச்சு நிறைய சட்னி வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக 5-6 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு 1 கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கோங்க. தண்டோட 1 கைப்பிடி கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. இது சட்னியோட டேஸ்ட்டை இன்னும் சூப்பராக ஆக்கிடும். இது கூட 5-6 பத்தை தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டை நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், துருவியும் சேர்த்துக்கலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இதுவரை இந்த சட்னியை ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இப்போது பீட்ரூட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சர் ஜாரில் மாற்றினதை ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கணும். இப்போது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடாதீங்க. பார்த்தாலே தெரியும் சட்னியை நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு. இது மாதிரி அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதத்தோடு பசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து சட்னியோடு சேர்த்துருங்க. இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள எல்லோரும் என்ன சொன்னாங்கன்றதை கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்காக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.